இந்தியா எங்கெங்கெல்லாம் குடம்புளியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, மலேசியாலலாம் இந்த குடம்புளி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. It is also used in Ayurvedic medicines to promote digestion and also a remedy for arthritis and ulcers. இது ஆயுர்வேதத்துலேயுமே இந்த குடம்புளியை பயன்படுத்திட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு பல பெயர்கள் உண்டுங்க. குடம்புளிக்கு மீன் புளி, பழம்புளி, மலபார் புளி, பானை புளி, குடம்புளி அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் இருக்குது. குடம்புளி known as கம்போஜ், ஃபிஷ் டேமரின், மலபார் டேமரின், மிஸ்டேக்கன்லி ஆஸ் கோக்கம். ஆமாங்க, நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க, ரெண்டும் ஒன்று தானா அப்படின்ட்டு சொல்லிட்டு. ரெண்டும் ஒன்று கிடையாதுங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோக்கம் அண்ட் குடம்புளி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? ஆக்சுவலாக நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா குடம்புளியை பற்றி எழுதிட்டு கோக்கம் ஃப்ரூட்டை போட்டு வச்சுருக்குறாங்க.